தம்பி கம்மிடா 3.18ல 8th சம் லாஸ்ட் சம்டா. மா டே கவனி சொல்லிட்டேன். சால்வ்னு கொடுத்து எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கு. சால்வ்னு சொல்லிட்டாலே தீர்க்கன்னு அர்த்தம். தமிழில் எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். டேய் இந்த கணக்கு நீங்களாம் செஞ்சிடலாம். கொஸ்டினை பார்த்துட்டு இங்கே பாரு சொல்யூஷன். டேய் கவனி சொல்யூஷன் அப்படின்னு போட்டு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5 8. இது 2 இன்ட்டுன்னு சொன்னேன், உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டேய் ப்ளஸ் 2 உள்ளே போகுது, ப்ளஸ்ஸு மைனஸ் 4x இங்கே வரணும் சரியா, மைனஸ் 2y எல்லாத்துக்கும் தான் மல்டிப்ளை பண்ணணும் ஈக்குவல் டு 5 8. தம்பி டேய் கவனி, இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. மேலே போன தடவை லாஸ்ட் இது மாதிரி தான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 5 உள்ள வந்தா மைனஸ் 5. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சரிதான் பார்த்துக்கோ. ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணாலும் உங்கள் டீச்சர்ஸை பொறுத்து பண்ணிக்க. நான் தான் இப்படி செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னேன். ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் 4 ஃபர்ஸ்ட்டில் உள்ளது, அடுத்து மைனஸ் 5 1 5 இஸ் 5 மைனஸ் 4 மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5 வரும். சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? அப்போ கரெக்டுன்னு அர்த்தம். அதை இங்கே எழுதுறேன். எக்ஸு ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. தனித்தனியாக எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5 சரியா, ரைட்டு. நெக்ஸ்ட் கீழே உள்ளதை எடுத்துக்கோ. டேய் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஈக்குவல் டு 8 உள்ளே கொண்டு வா. ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. சம்மன் ப்ராட் எடுத்துக்க. மைனஸ் 2 மைனஸ் 8 4 2 சார் 8 கரெக்டான்னு பாரு. பிக்கஸ்ட் நம்பர் போட்டால் தானே செப்பரேட் பண்ண மைனஸ் 2 வரும். அப்போ ஒய் மைனஸ் 4 ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு இது ஒரு ஆன்சர், ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. ஒரே கான்செப்டாக தான் இருக்குது கணக்கு. அடிஷன் சப்ராக்ஷனை வச்சு தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் படிச்சிருக்கோம். மல்டிப்ளிகேஷன் பின்னாடி வரும் ப்ராடக்ட்டு. அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணு.